அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற இரவு விருந்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. இரவு விருந்திற்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தமிழகத்தில் வரும் தேர்தலில் திமுகவின் மோசடி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மீதான தாக்குதல் குறித்து தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். மதுபான கொள்ளையில் நடைபெற்றுள்ள 39,000 கோடி ஊழல் உள்ளிட்டவை குறித்து முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆவேசம். डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम. इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए. तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है. மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் பிரச்சனையை திமுக கையில் எடுக்கிறது. தமிழ் தமிழ் என கூறும் திமுக மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान खड़ा कर रहे हैं. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பொது செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுவோம். தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் புழக்கம், எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி உள்ளது. இவைகளை திசை திருப்ப வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்று சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர், இந்த கருணாநிதி காலத்து டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடியாகும் என்று நம்புகிறீர்களா? வாய்ப்பே இல்லை என விமர்சனம். தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரவில்லையே ஏன்? எஜமான விசுவாசம் தடுக்கிறதா ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. மேகதாது அணை தமிழ்நாட்டிற்கு நன்மை தரும் என்று தமிழ்நாட்டிலேயே கர்நாடக முதல்வரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த கொத்தடிமைகள் தானே நீங்கள் என்று காட்டமாக விமர்சனம். கேரள கம்யூனிஸ்ட் முதல்வருடன் பல மேடைகளை பகிர்ந்து கொண்டு கைகுலுக்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஒரு முறையாவது முல்லை பெரியாறு அணையில் தமிழ்நாட்டின் மாநில உரிமை குறித்து ஒரு கோரிக்கையாவது வைத்ததுண்டா? யுபிஏ கூட்டணி ஆட்சியில் முதுகை காட்டினால் கூட கையெழுத்து போடும் அளவிற்கு
காங்கிரசிற்கு அடிமை சாசனம் எழுதி வைத்த எஜமான விசுவாசிகள் நீங்கள்தானே என ஸ்டாலின் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கடும் விமர்சனம். மேகதாது அணை, காவிரி நதிநீர் விவகாரம், முல்லை பெரியாறு அணை உரிமை ஆகியவை குறித்து கர்நாடக காங்கிரஸ் அரசையும் கேரள கம்யூனிஸ்ட் அரசையும் கண்டித்தும் அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வர முடியுமா? வாய்ப்பந்தல் போட்டு வெற்று விளம்பரம் செய்யும் திராவிட மாடல் முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடி சவால். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பாரதிய பாஷா இலக்கிய விருது பெற தேர்வாகியுள்ள தமிழ் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. ஆலமிகு சிந்தனைகளோடு வாழ்வியலை பிரதிபலிக்கும் நற்றமிழ் படைப்புகளால் தமிழ் இலக்கிய உலகின் சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவராக திகழும் எஸ்ரா அவர்களின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு நன்முத்தாக இவ்விருது திகழட்டும் என புகழாரம். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை 22 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. கழக மாணவர் அணி சார்பில் மாலை 6 மணியளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சைவ வைணவ சமயங்களை படு கேவலமாக இழிவுபடுத்தி பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி. ஏற்கனவே ஓசி பட்டியலின பெண் தலைவரை சாதியை வைத்து அவமானப்படுத்தியது போன்ற இழி செயல்களில் அமைச்சர் பொன்முடி ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்போது சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தியுள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி. கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சு. சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண் குறித்தும் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழக பெண்கள் கோரிக்கை. அரசியல் சாசன சட்டத்தை மீறி பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் அவரை ஸ்டாலின் பொத்தி பொத்தி பாதுகாப்பது ஏன் என மக்கள் கேள்வி. ஆபாசமாக பேசி தமிழக பெண்களிடம் வாங்கி கட்டிக்கொண்ட பொன்முடியை கட்சி பதவியில் இருந்து மட்டும் நீக்கி ஸ்டாலின் பெயரில் அறிக்கை வெளியானதால் திமுகவினர் அதிர்ச்சி. பொதுவாக திமுக பொதுச் செயலாளர் பெயரில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் ஸ்டாலின் பெயரில் அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் இது சீனியர்களை குறிவைத்து நடக்கும் உள்குத்து என உடன்பிறப்புகள் பேச்சு. திமுகவில் உதயநிதியின் இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள மூத்த தலைவர் துரைமுருகன் ஓரம் கட்டப்படுவதாக திமுக உடன்பிறப்புகள் வேதனை. பொன்முடியின் கட்சி பதவி பறிப்பு மற்றும் திருச்சி சிவாவின் நியமனம் உள்ளிட்ட அறிவிப்புகள் திமுக பொதுச் செயலாளர் பெயரில் வெளியிடப்படாமல் ஸ்டாலின் பெயரிலேயே வெளியானதால் துரைமுருகன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். கள்ளக்குறிச்சி அருகே 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் திரையரங்கில் கேக் வெட்டி திரைப்பட வெளியீட்டை கொண்டாடி கொண்டிருந்தால்
குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கத்தானே செய்யும் என மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஆண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் ஆதங்கம். கள்ளக்குறிச்சி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மற்றும் பெற்றோர் போக்சோ வழக்கில் சிக்கினர். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழகத்தில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை கோயம்பேட்டில் 6ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த வேன் ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களால் பெற்றோர் கலக்கம். நெல்லை அருகே 8 வயது சிறுவனிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய 2 சிறுவர்கள் போக்சோ வழக்கில் சிக்கினர். ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. திருவாரூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் பிடிபட்டார். அப்பா என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி சிறுவன் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறார்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். விடியா ஆட்சியில் சிறுமிகள் வீதியில் நடமாட முடியாத சூழல் இருப்பதாக பெற்றோர் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞரை மதுபோதை ஆசாமி சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூரில் மனைவியை சரமாரியாக வெட்டிய கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் கொலை முயற்சி சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் நொறுக்கு தீனி போல கஞ்சா பொது இடங்களில் சர்வ சாதாரணமாக விற்கப்படுவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் அருகே மூட்டை தூக்கு கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையால் பல ஏழை குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் காட்டம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சுமார் 2.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஓய்வு பெற்ற பெல் நிறுவன ஊழியரின் மகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர் போதையின் பாதையில் வழி தவறி செல்வதால் பல குடும்பங்கள் சீரழியும் அவலம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சட்டவிரோதமாக கள்ள சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைத்திருந்த 1400 மது பாட்டில்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தை மது விற்பனை அமோகமாக நடப்பதாகவும் 24 மணி நேரமும் நடைபெறும் மது விற்பனையால் பல குடும்பங்கள் சீரழிவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை போரூர் அருகே மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மளிகை கடைக்கு குட்கா பொருட்களை கடத்தி வரும் வரை என்ன செய்து கொண்டிருந்தது? ஏன் மாநில எல்லையிலேயே தடுக்கவில்லை என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை அருகே குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண் சிக்கினார்.
ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குட்கா பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அருகே 3500 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற 6 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருள் கடத்தல் அதிகரித்திருப்பதால் உணவில் கூட ஊழல் செய்வதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மருத்துவமனை கட்டித் தருவதாக கூறி மருத்துவரிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மோசடி செய்த மின்வாரிய கணக்கீட்டு ஆய்வாளர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறை செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என அரசு ஊழியர்கள் நினைப்பதால் இது போன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக அரசின் முறையற்ற திட்டமிடலால் வீட்டு வசதி வாரியத்தில் 13,000 மனைகள் விற்பனையாகாமல் உள்ளதால் அதிர்ச்சி தகவல். தெளிவான விளம்பரம் போன்றவற்றால் மலிவு விலை வீட்டு திட்டம் மேலும் தாமதமாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வடசென்னை பகுதிக்குட்பட்ட மாதவரத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சேவையை முறையாக வழங்காத நிலையில் கட்டணத்தை மட்டும் கட்டாயம் கட்ட வேண்டும் என்று மிரட்டல் விடுப்பதாக குடியிருப்பு வாசிகள் புலம்பல். விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் பங்குனி உத்திர திருநாளில் 75 ஆண்டுகள் பழமையான கோவிலை இடித்து திராவிட மாடல் அரசு மத கலவரத்தை தூண்டுவதாக மக்கள் வேதனை. ஒரு மந்திரி சொல்ல கலெக்டர் தேவையில்ல அப்ப மந்திரிக்கு மரியாதை இந்த இடத்துல திமுக எம்சி, திமுக மந்திரி, திமுக எம்எல்ஏ இருக்கிற தெருவு எல்லாம் இந்த ஏரியால இருந்து ஒரு கோயில் அடிக்கிறாங்க. அப்ப மந்திரிக்கு நான் மரியாதை மந்திரி இடிக்க சொன்னாரா? மந்திரி இடிக்க சொன்னார் சொல்றாங்க எல்லாரும். மந்திரி தான் இடிக்க சொன்னாருன்றாங்க. மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி கோவில் இடிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடியை நம்பி ஏமாந்து விட்டதாக திமுகவினரே புலம்பிய சோகம். தெருவில் வரமாட்டான், தெருவில் வரவே மாட்டான் மினிஸ்டர். பொன்முடி வரமாட்டான். நாங்களும் பார்த்தா திமுக தானே, இனிமே பொன்முடிக்கு இந்த பக்கம் வேலையே கிடையாது. அவனை நம்பி நாங்கள் அழிஞ்சதெல்லாம் போதும். இது லட்சுமணன் வரக்கூடாது. எங்களுக்கு தெரியவே வேணாம், எங்களுக்கு வேணாம். நாங்கள் வேலைப்பை நம்பிதான் சாப்பிட்டோம், அந்த ஆட்டை நம்பிதான் இருந்தோம். அவங்களே எங்களுக்கு வேணாம். டெல்டா விவசாயிகள் காவிரி நீர் கேட்டபோது கண்டுகொள்ளாத திராவிட மாடல் அரசு கோடையை முன்னிட்டு கர்நாடகாவிலிருந்து புதிய ரக பீர்களை விற்பனைக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல். காவிரி நீர் கேட்டால் காலம் கடத்தும் ஸ்டாலின் அரசு கர்நாடக பீர்களை 10 நாட்களில் விற்பனைக்கு கொண்டு வர வேகமாக பணி செய்வதால் தமிழக மக்கள் ஆத்திரம். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் மருத்துவ மாணவர்கள் கொசு தொல்லையால் தூக்கமின்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு. விடுதி வளாகத்தில் திறந்தவெளி வடிகால் இருப்பதாகவும் விடுதி வளாகம் சுகாதாரமற்று இருப்பதால் கடந்த மாதத்தில் மட்டும் 4 மாணவர்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. கோடையில் குடிநீர் பஞ்சம், மின் தட்டுப்பாடு என மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து கவலைப்படாமல் தமிழகத்தில் புதிய ரக பீர்களை அறிமுகம் செய்து கல்லா கட்டுவதில் ஆர்வம் காட்டுகிறது திராவிட மாடல் அரசு. தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் அமோகமாக விற்பனையாகும் பீர் ரகங்கள் குறித்து ஆய்வு செய்து அதை தமிழகத்தில் விற்பனைக்கு கொண்டு வர இருக்கிறதாம் திறனற்ற ஸ்டாலின் அரசு. கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே மேட்டூர், வைகை உள்ளிட்ட அணைகளில் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டதே தமிழக அணைகளில் நீர் இருப்பு குறைய முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு.
தமிழக பதிவுத்துறையில் ஏற்பட்டுள்ள பணியாளர் பற்றாக்குறை மற்றும் பல்வேறு நிர்வாக குளறுபடிகளால் வில்லங்க சான்றிதழ் பெற நீண்ட நாட்கள் காத்திருக்கும் பொதுமக்கள். பதிவுத்துறை ஆன்லைன் முறையை மேம்படுத்தி பணியாளர்களை அதிகரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் இந்த செயலால் ஆசிரியர்கள் கடும் அதிருப்தி. ஈரோட்டில் கோயில் விழா பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருவர் மது போதையில் இருந்த அவலம். மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையே சட்டவிரோதமாக நடந்து கொள்ளும் நிலையில் திராவிட மாடல் அரசு அளிக்கின்ற பாதுகாப்பு இதுதானா என மக்கள் வேதனை. விரிவான திட்டமிடல் இல்லாததால் நாடு முழுவதும் MBBS இடங்களின் எண்ணிக்கையில் தமிழகம் 2வது இடத்தை பிடித்துள்ள அவலம். மருத்துவ கல்வியில் முதலிடம் தமிழகம் என பெருமை பேசும் திராவிட மாடலால் மருத்துவ கல்வி தரவுகள் மூலம் ஸ்டிக்கர் ஒட்ட முடியவில்லை என மக்கள் விமர்சனம்.